தீமையிலேருந்து என்னால் விலகிடவும் முடியாது, நன்மையை நம்ம செஞ்சிடவும் முடியாது. ஆனால் உணர முடியும், நான் தீமையில தான் இருக்கிறேன், என்னுடைய பேச்சு தப்பாக இருக்குது, என்னுடைய செயல் தப்பாக இருக்குது, என்னுடைய இடம் தப்பாக இருக்குது, என்னுடைய பார்வை தப்பாக இருக்குது, என்னுடைய காரியங்கள் தப்பாக இருக்குது, என்னை மன்னிச்சுட்டு இருக்கிறேன், என்னை மீட்டு கொடுத்துரு, திருப்பி இந்த தீமைகள் நுழையாமல் என்னை பார்த்துக்கும். அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டோம், நம்ம குடும்பத்தை நம்ம சமுதாயத்தையும் ஒப்படைச்சோன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் அத்தாட்சி அமையும். எப்படி இந்த தீமையில் நம்ம விட்டு கரையுது, என்னால் முயற்சி பண்ண முடியல, ஆனாலும் என்னை விட்டு விலகிட்டு இருக்கு, தீமைகள்லாம் வேற உணர முடியும். நன்மைகளில் வாழ வைக்கிறது உணர முடியும். அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா தீமை விலகிட்டு இருக்க, மீண்டும் தீமையை தொடர வேண்டாம், தீமைகளை நுழைஞ்சிடவும் வேண்டாம், என் குடும்பத்துக்கு தீமை நுழைஞ்சிட வேண்டாம். அந்த சைத்தானுடைய தூண்டலிருந்தும் தீனிலிருந்தும் அவன் நெருங்காமலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய சமுதாயத்தை நீ வாழ வைக்கும் காமெல்லாம் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கேட்டோன்னு சொன்னான். நிச்சயமாக நமக்கு நம்முடைய பாவங்கள்லாம் நன்மையை மாற்றி அமைக்கப்பட்டோம். ஏன்னு சொன்னால் நமக்காக மட்டும் கேட்கல, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம சமுதாயத்தையும் சேர்த்து கேட்டிருக்கோம். நான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி உணர்ச்சியில் இருக்கும் பொழுது, நான் யார்கிட்ட ஒரு தொழிலில் போய் ஒரு மோனடிக்கிற வேலை செஞ்சாலும் சரி, ஒரு குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் சரி, இதை தான் மற்ற குடும்பம் நினைக்கிறோம். எங்கள் முதலாளி இப்படி தான் என்னை கஷ்டப்படுத்தினாரு, ஆனால் நீ இப்படி தான் கஷ்டப்படணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். எதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிற ஞானத்தோட இறைவன் உதவி தேடணும். நான் வாழ்க்கையில் வாழ்விக்கப்பட்ட நிலையில் எங்கெல்லாம் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறனோ, சிரமங்கள் அனுபவிக்கணும், துன்பங்கள் அனுபவிக்கணும், அந்த துன்பங்கள் எல்லாம் மற்றவங்க நான் கொடுத்துடக்கூடாதுவனே, ஏற்கனவே நான் அறிஞ்சோ அறியாமல் கொடுத்துருக்கேன், அதனால் வந்திருக்குது, இனி வராமல் நீ பாதுகாத்துக்கோ. நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்காம நீ நான் பாதுகாத்துக்கோ. நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் வாயை திறந்தே கஷ்டப்படுத்திடுறேன், மற்றவங்களை தேவையில்லாத பேச்சை பேசிடுறேன், மனசை புண்படுத்திடுறேன், ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் உணர்றேன், அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன், திருப்பி மீள முடிய மாட்டேங்குது, திருப்பி அதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்படி மற்றவங்களுக்கு மன கஷ்டங்களை நம்ம பல நேரங்களையும் கொடுத்துட்டு போகிற காரணமாக நமக்கும் சில கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. கவனமாக கவனிக்க வேண்டியிருக்குது நம்ம வாழ்க்கையை, நம்முடைய அகத்தையும் நம்முடைய புறத்தையும் கவனிக்கும் பொழுது நமக்கு அறிவிக்கப்படுது கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டம் நமக்கு வந்துட வேண்டாம், நான் யாருக்கும் இந்த கஷ்டத்தை கொடுத்துட வேண்டாம், எனக்கு யாரும் கஷ்டத்தை கொடுத்துடாம நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஒப்படைக்கணும். அப்படி பொறுப்பேற்றுடைய நேசிக்கிறான், நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறோம் நிச்சயமாக இறைவன் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய டைம் பாஸை ஈடு வச்சுக்கணும். ஆனால் நம்ம டைம் பாஸ் வெளியே போயிடும். கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா இதை உணரணும். கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோம், நல்லபடியாக இருக்கிறோமா, இல்லை நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருக்கோம், இந்த சுகம் அதிகரிக்கும். அல்லது கஷ்டம் இருக்குமா, உடல் சோர்வு இருக்குது, மனசில் கவலை இருக்குது, பயம் இருக்குது, நாளைய வாழ்க்கையை பற்றி சின்ன குழப்பம் இருக்குது, எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குது, உணர்றோம், இது வேண்டாம் என்னை மீட்டு கொடுத்துரு. அல்லது தேவையில்லாத மனச்சையில் வானக்கையில் போயிட்டு இருக்கலாம், வேண்டாம் என்னை மீட்டு கொடுத்துரு, திரும்ப பார்த்துக்கோ. அப்படி நம்ம ஈடு ஒப்படைக்கும் போது உங்களை படிப்படியாக நீக்க அவன் போதுமானவன்.